கோயம்புத்தூர் ஏர்போர்ட் சித்ராலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவல் இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலப்பட்டி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 kilometers டிராவலில் நீங்கள் ப்ராஜெக்ட் வந்துடலாம். கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் என்டையர் ப்ராஜெக்ட்டையுமே காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். 10 feet காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்க் ஏரியா பக்காவாக டெவலப் பண்ணிட்டோம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். சில ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரைனேஜ் செக்டர் கொடுத்துட்டோம். இபி லைன்ஸுமே ஆல்ரெடி ப்ராஜெக்ட் உள்ள வந்துருச்சு. வாட்டர் லைன் நல்ல தண்ணி லைன்ஸுமே ஆல்ரெடி ப்ராஜெக்ட் உள்ளே வந்துருச்சுங்க. தார் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 3 layers தார் ரோட்ஸ் கொடுத்துருக்கும். என்டையர் ப்ராஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்காவாக பிளான்டேஷன்ஸ் இருக்கும். பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே பிக்கப் பண்றா புல்லுக்குள்ளேயே வந்துட்டு போறாங்க. என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீக்லயே பண்ணிருக்கோம். ஃபுல்லா வெளிச்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக 3 விண்டோஸ் ஃபுல்லா பெரிய சைஸ்ல விண்டோஸ் கொடுத்துருக்கோம். மேல வந்து 2 பெட்ரூம்ஸ் இருக்கு. ரெண்டுமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட இருக்கும். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிராண்டான ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு மெயினான ஜங்ஷனில் ஒரு வீடு கட்டணும், இல்லை சொந்தமாக ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் சித்ராலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவல் இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலப்பட்டி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 kilometers டிராவலில் நீங்கள் ப்ராஜெக்ட் வந்துடலாம். ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க, ஒரு கிராண்டான ப்ராப்பர்ட்டி விஷ்ணு கிராண்ட் மெரிடியன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லவே வேணாம், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு உள்ள டாப் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் வில்லாஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். ஹலோ பிரதர், எப்படி நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே, ஸோ உங்கள் பேர் நம்ம ப்ராஜெக்ட் சொல்லிடுறீங்களா? ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா பத்மராஜுங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ஒரு அரௌண்ட் 2 years ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரை நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் பக்கா கேட்டட் கம்யூனிட்டியை நாங்கள் ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் காலப்பட்டியிலேருந்து 2 kilometers டிரைவ்லேயே வந்துடலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டில் ஆல்ரெடி 80 villas கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருச்சு. 80 villas ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 50 villasல ஆக்குபை பண்ணிட்டாங்க, குடியே வந்துட்டாங்க. இல்லை நமக்கு இப்போ பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் 2 villas ரெடி டு ஆக்குபைலேயே அவைலபிளாக இருக்குது. நம்ம ரெண்டுமே பார்த்தலாம். 50 villas குடி வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இவ்வளோ பீப்புள்ஸ் உள்ள வராங்கன்னா அம்யூனிட்டிஸ் பக்காவாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட்குள்ள என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போது நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச். என்டையர் ப்ராஜெக்ட்டையுமே காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். 10 feet காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு என்ட்ரன்ஸ், ஒரே ஒரு எக்ஸிட் தாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல. கேட்டட் கம்யூனிட்டி, பக்கா கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஃப்ரண்ட்லயுமே எப்பயுமே 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி பாசிட்டிவ்ஸ் இருப்பாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃபுல் அம்யூனிட்டிஸ் உள்ள கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்க் ஏரியா பக்காவா டெவலப் பண்ணிட்டோம். நீங்க ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். பக்காவா பார்க் ஏரியா வாக்கிங் ட்ராக்கோட டெவலப் பண்ணிருக்கோம். கிட்ஸ் பிளே ஏரியா வாக்கிங் ட்ராக்கோட பார்க் டெவலப் பண்ணிருக்கோம். அல்லாம ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரைனேஜ் செக்டர் நாங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரைனேஜ் செக்டர் கொடுத்துட்டோம். இபி லைன்ஸுமே ஆல்ரெடி ப்ராஜெக்ட் உள்ள வந்துருச்சு. வாட்டர் லைன் நல்ல தண்ணி லைன்ஸுமே ஆல்ரெடி ப்ராஜெக்ட் உள்ளே வந்துருச்சுங்க. அது இல்லாம உங்களுக்கு தார் ரோட்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 3 layers தார் ரோட்ஸ் கொடுத்துருக்கும். நீங்க ஒரு 10 yearsக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியான ரோட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாம பிளான்டேஷன்ஸ் என்டையர் ப்ராஜெக்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பக்காவா பிளான்டேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் நீங்க வந்தீங்கனாலே தெரியும், உள்ள கிராஸ் ஆகி போகும்போது ஃபுல்லுமே பிளான்டேஷன்ஸோட தான் கவர் அப் ஆகி போயிருக்கும். அதனால அம்யூனிட்டிஸ் பத்தி எந்த கவலை இல்லை. நீங்க உள்ளுக்குள்ள வந்தீங்கனாலே நீட்டா வந்தமோ நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க செட்டில் ஆனீங்களாங்கிற மாதிரி இருக்கலாம். நீங்க வேற எந்த இதுவுமே ஒரி பண்ணிக்க வேணாம். இன்னொன்று எங்க சைட்ல இருந்துமே எல்லா வித சப்போர்ட் இருக்கும். ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலுமே பக்காவா நாங்க உங்களுக்கு கூட வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட். ஒரு இபி லைன் எடுக்கிறீங்க, ஒரு வாட்டர் லைன் எடுக்கிறீங்க, எதுனாலுமே நாங்கள் கூட வந்து அவங்களுக்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணி தந்துருவோம். நியர்பைல ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஜிபி ஸ்கூல் இருக்குங்க, அமிர்தா ஸ்கூல் இருக்கு. அது இல்லாமல் நம்ம ரீச் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் 3 minutes டிராவலே இருக்கு. நீங்க ஆக்சுவலா இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே பிக்கப் பண்றா புல்லுக்குள்ளேயே வந்துட்டு போறாங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப பக்கத்துல இருக்கறனால எல்லாமே பிக்கப் டிராப் எல்லாமே ப்ராஜெக்ட் உள்ள வந்துட்டே போறாங்க எல்லாமே. ஓகே, காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா என்ஜிபி காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜும் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் நியர்பைலே இருக்கு. அது இல்லாமல் நமக்கு பிஹெச்சி ஐடெக் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes டிராவல் பண்ணீங்கன்னா இப்படி பிஹெச்சி ஐடெக் இருக்கு. பிஹெச்சி ஆர்ட்ஸ் காலேஜுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes to 10 minutes டிராவலே நமக்கு பிஹெச்சி ஆர்ட்ஸ் காலேஜுமே இருக்கு. எல்லாமே ஆக்சஸபிள் தான். ஜஸ்ட் நீங்க ஒரு 10 minutes டிராவல் பண்ணீங்கனாலே எல்லா நியரஸ்ட் லொகேஷன்ஸ்ல ஒரு 4-5 காலேஜஸ் இருக்குங்க. ஓகே, சோ டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் பிரதர்? டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 3 kilometers போனீங்கனாலே நமக்கு அவினாஷ் ரோடு கனெக்ட் ஆயிருங்க. அவினாஷ் ரோடு கனெக்ட் ஆயிட்டாலே உங்களுக்கு தெரியும் அவினாஷ் ரோட்ல இருந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு கோல்ட் விங்ஸ்ல இருந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 100 meters தாண்டி தான் இறங்குது. அது இறங்கின உடனே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேரா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கே வரலாம். அந்த மெயின் ஆக்சஸ் ரூட் மேலே நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதனால ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், டிரான்ஸ்போர்ட் அதை பத்தி நீங்க எந்த ஒரு கவலையுமே படவே தேவையில்லை. ஏன்னா ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க நியர்பைல ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவல் எல்லாமே நியர்பைல தாங்க இருக்கு. ஓகே பிரதர், இப்போ நம்ம ஒரு வீடு பார்த்துடலாங்களா?
ஏன்னா நிறைய பேர்த்தோட கனவு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், கஸ்டமைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரெடி டு மூவ் ஹவுஸில் 2 வில்லா வச்சிருக்கோங்களா? கண்டிப்பாக நமக்கு இப்போ ஒரு 2 வீடு அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு ஜஸ்ட் காம்பாக்டாக பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கான ஸ்டாண்டர்டுக்கான நம்ம வில்லாஸ் பண்ணணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே ரெண்டுமே 3 BHK தான் ரெடி டு ஆக்குபைல பண்ணியிருக்கோம். 3 BHK ரெண்டுமே ஃபர்னிஷ்டாக தான் பண்ணியிருக்கோம், செமி ஃபர்னிஷ்டாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் வீடாக பார்க்கறதுக்கும் ஒரு ஃபர்னிஷிங்காக பார்க்கும்போது தான் அதோட அப்பீலுமே இருக்கும். இன்னொன்று கிளைண்ட் சைட்லையுமே அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி பரவாயில்ல ஃபர்னிஷிங் கூட வந்துருச்சு, நம்ம இதுக்கு தனியாக போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அலைய தேவையில்லை. அது ஈஸியாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம வேணா அடுத்த நம்ம வீடு 3 BHK வில்லா காமிச்சிடலாங்களா? ஸோ அப்படியே நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு 3 BHK வில்லா ரெடி டு மூவ்ல இருக்குது. டேரெக்டாக நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடலாம். ப்ரோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க ப்ரோ, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெடி டு ஆக்குபைல 3 BHK கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேஷனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா கிராண்டாக பண்ணணும்னு இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம இந்த வீடு டெவலப் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் நம்ம 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோங்க. சரி அப்படியே உள்ள ஒவ்வொன்றா பார்த்துடலாங்களா? பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா எலிவேஷன்லேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும். எலிவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நீட்டாக ஒரு சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி செட்டப் கொடுத்து அதுலேருந்து ஃபுல்லாக பக்காவாக நமக்கு எலிவேஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணி நம்ம பக்காவாக எலிவேஷன் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்த உடனே நமக்கு ஒரு க்ளோஸ்டு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஒரு இனோவா சைஸ் கார் பார்க்கிங்கே கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் 2 2 வீலருமே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். வித் சின்ன ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரியே கொடுத்துருக்கோம். இதை நம்ம கவர் பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீக்லேயே பண்ணியிருக்கோம். நம்ம வெளியே இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது விசிட்டர்ஸ் வராங்க, யார் வராங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் கவரேஜும் சைடில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அந்த கிளாஸ் வழியாக நம்ம பார்த்துருக்கோம். உள்ளே இருக்கிறது மட்டும் உள்ளே இருக்கிறது தெரியாது, உள்ளேருந்து பார்த்தா மட்டும் நமக்கு வியூ கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே ஒரு 16x16 நமக்கு ஒரு நீட்டான ஒரு ஹால் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. வித் செமி ஃபர்னிஷ்டோட ஃபர்னிஷிங் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே நமக்கு ஹால் ஸ்பேஸ் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிற ஸ்பேஸு. அதனால் நமக்கு ஃபுல்லாக வெளிச்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் மாதிரி ஒரு 3 விண்டோஸ் ஃபுல்லாக பெரிய சைஸில் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். வித் மஸ்கிட்டோ நெட்டோடவே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக உங்களுக்கு வெளிச்சம் நல்லா கிடைக்கும். அது இல்லாமல் டிவி யூனிட் நம்ம பக்காவாக நல்லா கிராண்டான ஒரு டிவி வைக்கிற மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக ஒரு டிவி யூனிட்டுமே செட்டப் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் வாலுமே கவர் ஆகிற அளவு டிவி யூனிட் செட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துலேயுமே மாடுலர் கிச்சன் டைப்பில் எல்லாத்தையுமே பண்ணி வுடன் ஒர்க்ஸ் பண்ணியே நம்ம பண்ணியிருக்கோங்க. நமக்கு ஹால்லேருந்து கனெக்ட் ஆகிற மாதிரியே நம்ம கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. ஒரு டைனிங் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேயே நமக்கு கவர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கனாலே ரைட் சைடில் நமக்கு ஷூ ரேக் ஸ்பேஸு, நமக்கு ஃபுல்லாக வார்ட்ரோப் ஸ்பேஸ் மாதிரி ஃபுல்லாக நம்ம மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஒரு சின்ன வார்ட்ரோப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம உள்ளே வந்தாலே என்ட்ரன்ஸில் நம்ம ஸ்டேர்ஸ் வந்துடும். ஸ்டேர்ஸ்க்கு ரைட் சைடில் வந்தாலே பெட்ரூம் ஏரியா ஸ்பேஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். பெட்ரூம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு வுடன் ஒர்க்ஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வார்ட்ரூப் மாதிரி செட்டப் பண்ணி ஒரு சின்னமாக ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி ஆஃபீஸ் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா மோஸ்ட் பீப்புள்ஸ்க்கு இப்போ எல்லாருமே சிஸ்டம் ஓரியன்டட் ஒர்க் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வார்ட்ரோப்ஸ்லேயே இது கொடுத்துருக்கோம். வித் அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம். டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக பக்காவாக டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாசெட்ஸ் எல்லாமே உள்ளே உங்களுக்கு வால் மவுண்ட்லேயே கொடுத்து ஃபுல்லுமே பக்காவாக பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜென்ரலாக நமக்கு நார்மல் கிளாசெட் கொடுக்காம ஃபுல்லாக நமக்கு வால் மவுண்ட்லேயே கொடுத்துருக்கனால அதுக்கான இதோட வேல்யூ நல்லா இருக்கும் உங்களுக்கு. லுக்கு ஃபினிஷிங் எல்லாமே நல்லா வந்திருக்கும் நமக்கு. அப்படியே நம்ம ஸ்டேர்ஸ் மேலே போனோம்னா ஆக்சுவலாக ஸ்டேர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்டியில் ஃபுல்லாக கொடுத்து நம்ம எல் டைப்பில் நம்ம இது கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டேர்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே வந்தாலே நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு லான்ச் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே நமக்கு டிவி யூனிட் மாதிரி வைக்கிறோம், மேலே நமக்கு டிவி யூனிட் மாதிரி தேவைப்பட்டாலும் இந்த ஸ்பேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சோஃபா செட்டப் மாதிரி போட்டு நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னாலும் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பெட்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. ரெண்டுமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோடு இருக்கும். அட்டாச்சு பாத்ரூமோட பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் சேஞ்ச் ரூமோட கொடுத்துருக்கோம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமோட கொடுத்துருக்கோம். இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 11x16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது. அதுலேயும் கீழே கொடுத்த மாதிரியே தான் ஃபுல்லாக கிளாசெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வால்லே மவுண்ட் ஆகிருக்கும். அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்ஸ் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதில் தான் நமக்கு அட்டாச்சாக சேஞ்ச் ரூமோட கொடுத்துருக்கோம். ஒரு கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நமக்கு ஃபுல்லாக நமக்கு சேஞ்ச் ரூம் வந்து தனியாக நமக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்து இங்கே நம்ம வார்ட்ரோப் செட்டப் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கிளாசெட் ஏதாவது அவங்க வைக்கிறாங்கனாலும் அது கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அது பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூமோட வர மாதிரி இருக்கும். இதில் எல்லா பாத்ரூமே உங்களுக்கு எதுவுமே சின்ன சைஸில் அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவும் நல்லா யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா டெரஸ் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு பால்கனி செட்டப் பண்ணியிருக்கோங்க.
ஃபுல்லாக இப்போ நம்ம ஃப்ரண்டேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் நல்லா ஸ்பேஷஸாக ஒரு செட்டப் பண்ணி கூட நம்ம சிட்டிங் ஸ்பேஸ் கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ஈவினிங் டைம் நீங்கள் ஒரு ஸ்நாக் டைம் எல்லாம் இருக்கீங்கன்னா இங்கே மாதிரி இந்த ஸ்பேஸில் உட்காந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி லொக்கேஷன்ஸே இருக்கும். மேலேயும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கிடைக்கிறக்கா ஃபுல்லாக கிளாஸில் கொடுத்துருக்கோம். தண்ணி மழை தண்ணி உள்ள வராது, ஆனால் மழை அடிக்கிறதோட ஃபீல் நமக்கு கிடைக்கும். வியூ நல்லா இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது மழையெல்லாம் வரும்போது ஃபீல் நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு மேலே மழையும் தெரிக்காது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே டெரஸ்க்கு போகிற இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் மேலே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு நமக்கு இது கிடைக்கிறதுக்கு வெளிச்சம் லைட் அப்படி நல்லா கிளியராக கிடைக்கும். ஆமாம் அதை ஃபுல்லாக வெளிச்சம் வர்றதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும். வீடு வந்து ரொம்ப இருட்டடிச்ச மாதிரி இல்லாமல் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மார்னிங் டைமில் நீங்கள் எல்லா இடத்துலையும் லைட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. நேச்சுரல் லைட்டே உள்ளே கிடைக்கிற மாதிரி இருக்கும் நமக்குங்க. அப்புறம் டெரஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருப்போம். ஒன்று வந்து நல்ல தண்ணிக்கும் இன்னொரு போர் வாட்டருக்குமே கொடுத்துருக்கோம். 2 இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கொடுத்துருக்கோம். போர் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 100 ஃபீட்ஸ்லேயே இங்கேருந்து கிடைக்குதுங்க. 100 ஃபீட்ஸில் கிடைக்குது. இன்னொன்று நம்ம ஆல்ரெடி போர் இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி போர் போட்டிருக்கோம். நம்ம பண்ணுற எல்லா வீட்டுக்குமே காம்பவுண்ட் வால் எல்லாமே கம்பைண்டாக தான் பண்ணுறோங்க. ஏன்னா அப்போ தான் வீட்டோட அப்பீலிங் நல்லாயிருக்கும், ஃபீல் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லாக என்டையராக ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிருக்கும். ஃபுல்லாக வீடுகளாக இருக்கும். வீடுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கட்டியிருக்காங்க, 1 BHK மாதிரி கட்டியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாக என்டையராக உங்களுக்கு 3 BHKஸ் ஃபுல்லாக டபுள் ஃப்ளோர் பில்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் உள்ளே வந்தீங்கனாலே அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, நம்ம ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டியில் நல்ல ஒரு கிராண்டான ப்ராஜெக்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம ப்ராஜெக்ட் வில்லாக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ப்ரீமியம் இன்னொரு வில்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் இப்போ ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ இந்த ரெடி டு ஆக்குப்பை வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கனாலே ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியே குடி வந்து அந்த ஆக்குப்பே ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருக்கோம். ரெடி டு மூவ் வீடு டெவலப் பண்ணியிருக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் வில்லா மட்டும் இல்லை, பிளாட்ஸும் கொஞ்சம் பிளாட்ஸும் இருக்குது. நீங்கள் பிளாட்ஸ் வேணுனாலும் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த ரெடி டு ஆக்குப்பை வீடு வேணாம் எனக்கு எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரனாலும் நம்ம கிட்ட இருக்கிற பிளாட்ஸில் நம்ம எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தரோம். ஓகே, நம்ம இப்போ 3 BHK வில்லா வந்து நம்ம வியூவர்ஸுக்கு காமிச்சிட்டோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. செமி ஃபர்னிஷ்டு வீட்டை பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு சூப்பரான கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு வீடு வாங்கி ஒரு இடம் வாங்கி ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஆசையை நிறைவேற்றுற மாதிரி தான் இந்த இடமும் அப்படியே அமைஞ்சிருக்கு. ஸோ வீடும் சரி, உள்ள இருக்கிற அம்யூனிட்டிஸ் சரி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி டு ஆக்குப்பை பார்த்தீங்கன்னா நம்ம 1 crore 10 lakhs 1 crore 5 lakhs 2 பட்ஜெட்டில் இப்போ போயிட்டு இருக்கு, கரெக்டாக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 70 lakhsலேருந்து நம்ம பண்ண முடியும். ஒரு 65 to 70 lakhsலேருந்து நம்ம எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் பிளாட்ஸ் எடுக்கிறீங்கனாலுமே பிளாட்ஸ் உங்களுக்கு 2.25 சென்ட் 3 சென்ட்லேருந்தே நமக்கு அவைலபிள் ஒரு 5.5 6 சென்ட்ஸ் வரையுமே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிளாகவே இருக்கும். ஸோ லேண்டுக்கு எவ்வளோ லோன் பண்ணலாம், வீட்டுக்கு எவ்வளோ லோன் பண்ணலாம்? நீங்கள் லேண்டாக போகும்போது ஒரு 70% வரையுமே லோன் பண்ண முடியும். மேக்ஸிமம் 70% வரை லோன் பண்ண முடியும். இதே நீங்க வில்லா மாதிரி போற பட்ஜெட்டுக்கு அரௌண்ட் நீங்க ஒரு 1 crore வருதுன்னா ஒரு 85 to 90 lakhs வரையுமே நம்ம லோன் பண்ணி தந்துற முடியும். 1 crore ஒரு 85 to 90 வரைக்கும் லோன் பண்ணி 90 வரையுமே பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கையில இருந்து ஒரு 10 lakhs to மேக்ஸிமம் 15 lakhs இருந்தா கூட போதும். ரிமைனிங் எல்லாமே லோன்ல கூட நம்ம ப்ராசஸ் லோன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுப்பீங்க? நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கினா இது ஆல்ரெடி APF பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ங்க. ஆல்ரெடி ஒரு 7 banks APF பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தனியா போய் அப்ரோச் பண்ணி நம்ம லீகல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம். ஆல்ரெடி பேங்க் எல்லாமே லீகலை கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. போனா கிளைண்ட் சைடுல டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வாங்கி மேக்ஸிமம் 4 to 5 days நமக்கு லோன் ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அவங்க. ஓகே வேற ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம VGM போட்டிருந்தோம். உண்மையாகவே சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. நிறைய பேர் வீடியோ வாங்கி இடமும் கட்டியிருப்பாங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக நம்ம டேரெக்டாக வாங்க, டேரெக்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரேட் ஃபைனலைசேஷன் எல்லாமே நம்ம ஃபர்தராக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு சைட் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ விசிட் பண்ணுறவங்க டேரெக்டாக நம்ம உங்களுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டேரெக்டாகவும் வரலாம். நியரஸ்ட்ல இருக்காங்க, ஜஸ்ட் ஒரு 5 to 6 kilometers இருக்காங்கன்னா வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணனும் கூட நாங்க அரேஞ்ச் பண்ணி கூட நாங்க கூட்டிட்டு வந்து காமிச்சிடலாம். ஓகே பிரதர். ஓகே தேங்க் யூ பிரதர். ஓகே தேங்க் யூ.